க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒவ்வொரு ஆண்டும் இது மாதிரி நியூ இயரை வந்து நம்ம எதிர்கொண்டு இருக்கிறோம். அப்போல்லாம் என்ன பாதுகாப்பு கொடுத்துருமோ அதை விட கூடுதலான பாதுகாப்பு தான் இந்த வாட்டி நம்ம இது பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு இதில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாண்ட் ஆர்டர் இருக்கிற போலீஸ் மட்டும் 1000 பேர், அதெல்லாம் டிராஃபிக்கில் இருக்கிற ஒரு 500 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1500 பேர் இந்த பணியில் இருக்க போகிறாங்க. டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு 500 பேர், இது இல்லாத சட்டம் ஒழுங்கு கட்டுப்படுறதுக்கு ஒரு 1000 பேர், கிட்டத்தட்ட ஒரு 1500க்கு அதிகமான காவலர்கள் பணியில் இருக்க போகிறாங்க. நிறைய வகைகளில் இந்த போலீஸ் வாகனங்கள் வந்து நமக்கு வந்து டிராஃபிக் ஜாம் இல்லாத அளவிற்கு வாகனங்கள்லாம் வந்து என்ட்ரன்ஸ்லேயே தடுத்து நிறுத்தி அதுலேருந்து ஷட்டில் பஸ் மூலமாக உள்ளே வர்றதுக்கான ஒரு நிலைமை உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஷட்டில் பஸ்ஸு இதை கொண்டு அரசு பஸ் மூலமாக அவங்க வந்து வர்றதுக்கான ஒரு நிலைமை இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆம்பூர் சாலை செஞ்சி சாலைக்கு அப்புறம் எந்தவித 4 வீலரோ 2 வீலரோ அலோவ் பண்ணாத அளவிற்கு பை வாக் நடந்து போகிற அளவுக்கு தான் இந்த ஒயிட் டவுன் ஃபுல்லாகவே அவங்க நடந்து போகிற அளவுக்கு தான் வந்து நிலைமை உருவாக்கப்பட்டிருக்குது. அது மாதிரி நிறைய இடத்துல பார்க்கிங் பிளேசஸ் நிறைய இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 இடத்துக்கு மேலே பார்க்கிங் பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம்.